இன்றைக்கி ஜிம்மு ஆஃபு. ஆனால் நம்ம சவாலில் நோ டேஸ் ஆஃப் தான். டே 9 ஆஃப் குளிர்கால கடின சவால். இன்றைக்கி எந்திரிச்ச டைம் 4:32. எந்திரிச்சு சீக்கிரமாகவே பள்ளிக்கு போயிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு பயணம் ரொம்ப தூரம் இருக்குது. அதோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான கிராமம் தான் இந்த ஊர். இதுக்கப்புறமும் பைக்கில் போக முடியும், ஆனால் நமக்கு வேறு பிளான் இருக்குது. அவுட்டோர் ட்ரைனிங் செஷனுக்கு மலை ஓட்டம் தான் எனக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரோன் ஷாட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சுற்றி முற்றி எப்படி பார்த்தாலும் காட்சி கண்ணு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு பக்காவாக இருந்துச்சு. என் மூஞ்சில் கொஞ்சம் பயம் தெரிற மாதிரி இருக்குமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அண்ணனை பார்த்தேன். அவர் தான் அந்த காட்டில் சிறுத்தை புலி கரடி இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். ஒரு வேளை வழியில் சிறுத்தை புலி ஏதாவது வந்து அதுக்கு போகிறதுக்கு ஒரு டைகர் பிஸ்கட் கூட வாங்கலையேங்கிற வருத்தம் தான் என் மூஞ்சில் தெரிகிறது. ஏங்க இது கொடைக்கானலோ இல்லை கும்மாப்பட்டியோ இல்லைங்க. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு புள்ள போகிறதுக்கு ஒரு கிளையை பிடிக்க பார்த்தேன். வெர்டிக்கல் ஜம்ப் ரொம்ப வீக்காக இருக்குது. சரி ஈஸி ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பக்கத்தில் பார்த்தா ஒரு அழகான கிளை இருந்துச்சு. அதை பிடிச்சி புல்லப்ஸ் தான் போட்டேன். கேலிஸ்தனிக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது வந்து எங்கே வேணால் ட்ரெயின் பண்ணலாம், எப்படி வேணால் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காட்டில் நம்ம மினிமமான எக்யூப்மெண்ட்டை வச்சு கேலிஸ்தனிக்ஸ் தான் எனக்கு ட்ரெயின் பண்ண போகிறோம். வழியில் ஒரு அழகான ஊற்று, அங்கே ஒரு பிட் ஸ்டாப்பை போட்டாச்சு. அப்புறம் ஓவரால் செஸ்ட் டார்கெட் பண்ணுற மாதிரி பாடி வெயிட் டிப்ஸ் தான் போட்டேன். அதை முடிச்சதும் இன்னொரு கிளாசிக் காம்பவுண்ட் மூவ்மெண்ட் புஷ்அப்ஸ் தான் போட்டேன். இன்னைக்கு ஜிம் லீவு. ஆனால் நான் MMA ஃபைட்டர்ஸோட என்டூரன்ஸ் ஒர்க் அவுட்டான காட்டாற்று எதிர்நீச்சல் ஒர்க் அவுட் தான் போட்டோம். தண்ணி செம ஃப்ரெஷ். குளிக்கும் போதே பாதியை குடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நோம்பு கஞ்சி, ஃபிஷ் ஃப்ரை, ஊறுகாய் அதெல்லாம் சாப்பிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம்ல.